ஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. ஆமாம் சார். இப்போது இந்து முன்னணி சார்பாக வந்து முருகர் மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து அதாவது பாஜக வந்து அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆர்எஸ்எஸ்னுடைய நம்முடைய வழிமுறைகள் இல்லையா? ஆமாம், அதில் தான் ஒன்று தான் இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி, ஆமாம், விஸ்வ ஹிந்து பரிஷத், இப்படி நிறையா இருக்குது. எல்லாமே இருக்குது. அதில் ஒரு இந்து முன்னணி இந்த வந்து முருகர் மாநாடு, இதை ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு முழுக்க ஒரு முருகர் பக்தர்களுடைய மாநாடு ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு இந்துக்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்து முன்னணி என்னன்னா, இந்து முன்னணி இந்துக்களுடைய மக்களை முன்னிலைப்படுத்தணும், முன்னு கொண்டு வர வேண்டும், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஏற்றத்தாழ்வும் ஏழை பணக்காரன் அப்படி இப்படி எல்லாம் ஒரே குடையில் வாங்கன்ட்டு மதுரையில் தமிழகத்தினுடைய சென்டர் பகுதியான மத்திய பகுதியான மதுரையில் மிக பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுது. ஏன்னா சீமான் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய பாட்டன் தமிழ் கடவுளுங்கிறாரு. கடவுளை எப்படி நீங்கள் எங்க வீட்டு கடவுள், உங்க வீட்டு கடவுள், உங்க ஊர் கடவுள், எங்க ஊர் கடவுள் சொல்ல முடியும்? இல்ல, உலக கடவுள். கடவுள்னா உலகம் தான் இல்லைங்க. அதுல சில இதுக்கு நானும் வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அவர் எங்க பாட்டுன்றது அது அவர் வந்து எங்க பாட்டுன்னா நம்ம தமிழன் சார்பாக பேசுற மாதிரி தான் எடுத்துக்கணும். அவரோட தனிப்பட்ட பாட்டுன்னு அவர் சொல்லலை. எங்க பாட்டுன்றது நம்ம பாட்டுன்னு சொல்லியிருக்கணும். எங்க பாட்டுன்றது தமிழ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். இப்போ கடவுளையா என்னுடைய எங்கள் பாட்டு, நம்முடைய கடவுள். இப்போ ஒரு திருப்பதி கோயில் இருக்குதா, திருப்பதிக்கு மட்டுமே சம்பந்தம், ஆந்திரா மட்டுமே சொந்தம், தமிழக மக்கள் போறாங்க, கேரளா மக்கள் போறாங்க, கன்னட மக்கள் போறாங்க, நீங்க கன்னடா போறாங்க. அதெல்லாம் சொல்ல கடவுள்ங்கிறது ஒரே கடவுள் தான். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இல்ல அது ஒத்துக்கிறேன். ஆனா என்ன தெரியுமா, பெருமாள் எல்லா ஆல் ஓவர் இந்தியா கொண்டாடுறாங்க. ஆமா, சிவன் ஆல் ஓவர் இந்தியா கொண்டாடுறாங்க. அம்மன் வைஷ்ணோ தேவியா வச்சுப்பாங்க அவங்க. நம்ம வந்து கருமாரி அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன், நம்ம ஏகப்பட்ட அம்மன் இருக்கோம் நம்மளுக்கு. அதாவது 108 அம்மன் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் முருகர் மட்டும் தமிழ் கடவுள். முருகரை தமிழன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நார்த் இந்தியாவில் முருகரை வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாம்பேல வைகாசி விசாகத்துல முருகன் கோயிலுக்கு எல்லாரும் தேர் எடுத்து கும்பிடுறாங்க. ஐயா, அதுல அங்க இருக்கிற தமிழ் முருகர் கோயில் இருக்கு, டெல்லியில முருகர் கோயில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை முழுவதுமாக தமிழர்கள் மட்டும்தான் போய். இல்லைங்க, நான் இந்த விஷயத்துல ஒத்துக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா, நான் பார்த்திருக்கேன். சொல்றேன், திருப்பதி கோயில்ல போறீங்க. ஆமா, ஒன்லி ஆந்திராக்காரங்களா போறாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி கிடையாது. போறாங்க, மலையாளி போறாங்க. அப்படி கிடையாது. ஐயப்பன் கோயில் இருக்குது திருப்பதியில. யாருங்க இருக்குது? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. திருப்பதியில யார் இருக்குது? பெருமாள் இருக்கிறாரு. பெருமாள் வந்து விஷ்ணு. ஓகேவா? விஷ்ணு, சிவன், இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, அத்தனை இந்துக்களுமே கொண்டாடுவாங்க. இல்ல, நீங்க ஒரு இடத்துல சுருக்க பாக்குறீங்க. சுருக்க பார்க்கல. அப்படின்னா விநாயகர்னா நீங்க பாம்பேல விநாயகரும் பாலகங்கா திலகர் கொண்டாடுறது விநாயகர் நார்த் இந்தியா. ராமர் விநாயகரும் சார் ஒவ்வொரு கிராமத்திலையும் கோதண்ட ராமர்னு கோயில் தமிழகத்துல இருக்குது. அவர் ராமர் வடக்கிந்தியரா? அயோத்தியில் மட்டும் வடக்கிந்தியர் இல்லைங்க. அத வந்து கடவுளை நீங்கள் பிரிக்காதீர்கள். நான் பிரிக்கவில்லை. ஆனால் முருகரை வழிபடுபவர்கள் முற்றிலும் என்ன 90% தமிழர்கள் தான், தமிழக இந்துக்கள் தான். 10% வேண்டுமானால் இப்பொழுதைக்கு வட இந்தியர்கள் கும்பிடலாம். ஆனால் அவர்களுடைய எண்ணத்தில் முருகர் என்பவர் அப்படி ஒரு மகன். அவர்கள் வந்து சிவன் பார்வதியோட மகனாக அவர்கள் இன்று வரை ஏற்றுக்கொண்டது யாரும் இல்லை சார். சொல்ல சார், ஸ்ரீலங்காவில் முருகர் கோயில் இருக்குது, சிங்கப்பூர்ல முருகன் கோயில் இருக்குது, நீங்க திருப்பி மலேசியாவில் 19 முருகன் கோயில், மிக பிரம்மாண்டமான உயரத்துல. மலேசியாக்காரன் எல்லாமே தமிழர்களா? அந்த மலேசியா மக்களும் அந்த முருகன் கோயில் போறாங்கல்ல. நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க நான் சொல்ல வர்றத. இன்னைக்கும் சொல்ல வரேன், எல்லா ஊர்லயும் இங்க இருந்து போன தமிழர்கள் எந்தெந்த ஊரெல்லாம் போய் செட்டில் ஆயிருக்காங்களோ அங்கெல்லாம் முருகர் கோயில் அவங்க உருவாக்குனது தான். நார்த் இந்தியன்ஸ் யாரும் உருவாக்கவில்லை. எல்லாம் அப்படிதான் சார். நான் இருக்கிறேன் சென்னையில் இருக்கிறேன், சென்னையில் அமெரிக்கா போனால் அமெரிக்காவில் ஒரு வீடு இருக்குது. அப்போது எல்லாரும் அப்படி தான் சார். எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க முடியாது இல்லையா? உங்கள் தாத்தா ஒரே இடத்துல சென்னையில் இருக்கிறாரு,
உங்க பூட்டாச்சில இருந்தாரு. எல்லாரும் காலம் மாறி மாறி வரும்போது அங்கங்க ஒரு வீடு கட்டுறோம், அங்கங்க கோயில் கட்டுறோம். அப்படிதான் கோயிலும் வளருது, பக்தியும் வளருது, சமுதாயம் வளருது. அதை தான் நானும் சொல்றேன். சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாருமே போய் கும்பிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பெருமாள் விஷ்ணுவோட கோயில், பெருமாளோட கோயில் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் போவாங்க. அதே மாதிரி முருகர் கோலம் எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லாம் இருக்குங்க. விநாயகருக்கு அதே மாதிரி கோயில் இருக்கு. நான் சொல்றது எல்லாரும் போவாங்க. ஆனால் முருகருக்கு நம்ம மலையாளிஸ் இங்க கேரளால இருந்து ஆளுங்க பழனிக்கு அதிகமான பேர் வராங்க. ஓகேவா? நிறைய பேர் ஐயப்பன் கோயில் போறாங்க. கார்த்திகை மாதம்னாலே தமிழகத்திலேயே எல்லா மக்களும், எல்லா ஆண்களும், இப்ப பெண்களும் நிறைய போற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது கேரளாவுடைய ஐயப்பர் கோயில், யாருடைய கோயில்? மலையாளியுடைய ஐயப்பரா? மலையாளியுடைய ஐயப்பர். உலக மக்களுடைய கோயில், உலக மக்களுடைய கடவுள் ஐயப்பர், உலக மக்களுடைய கடவுள் விநாயகர், உலகத்தினுடைய தலைவர், உலக மக்களுடைய கடவுள் முருகப்பெருமான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போறதா இருந்தா கோயிலுக்கு போறதா தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனா ஐயப்பன் கோயிலுக்கு தான் போறேன்றாங்க. ஆனா நம்ம எப்படி வழிபடுறோமோ அந்த மாதிரி இல்லாம அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஓகே சார், ஓகே. அதுதான். நன்றி சார்.